ஓடுறது ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு. இதில் 2 ட்ரிப்பு பஞ்சரா பெண்ணுண்ட விலங்கு. பஸ் ஓனர் பாக்கெட்டில் எலி மருந்தோட சுற்றிக்கிட்டு தெரியுது. பஞ்சர் ஆகிறதுக்குலாம் நான் என்ன பண்ணுறது? ஏய் இந்தா அது குர்ரா. பொறுப்பா தரேன். நான் தொடச்சா உனக்கு ஆகாத. ஓங்கி மிதிச்சு பிடுவேன். ராஸ்கல் கஷ்டப்படுறதாவே நீங்கள் உட்காந்து கைக்கு பாலிஷ் படுத்துட்டு இருக்கீங்களோ? எந்திரா. நான் தம்பியும் படுத்துற பாடு இருக்க. இதில் இது வேற. ஏய் கிளி, அந்த பாயை எடுத்து போறா, தூங்குவோம். குளிக்கிற ஆளுகளே இல்லையோ கும்முன்னு பவுடர் எடுத்து அப்பிட்டு வந்துடுறாளுங்க. வர்றா வரு தூது ராணி. ஏய் என்னப்பா அந்த பக்கம்? சும்மா அப்படியே கடை வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஏய் அங்க என்னடி பேச்சு? வாடி. சரி, உன் கூட பேசினாலே அவ திட்டுவா. எனக்கு நீ 20 ரூபாய்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணி விட்டுறேன்னு. அடி உங்க புறாவல. அடியோ முட்டைக்கனே, கண்ணு முள்ளி ரெண்டையும் தோண்டி பிடுவேன். தூது போறன்னு இவன் காசு பூரா காலி பண்ணிட்டு இருக்கியா நீ? இவங்க அப்படியே கோவை போல உதட்டழகி வாயை மூடிக்கிட்டு போடி, காக்கா வாயிலேயே கொத்திர போகுது. ஏய் ஏன்டா அவன் என்ன கண்டாலே எரிஞ்சு விழுகிறா? அதை அவகிட்ட போய் கேள்றா. ஏய் அவங்க தாடா, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு உனக்கு அண்ணியா வரப்போறவ. ப்ரோ நீங்களே துண்டை போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கே சீட்டு கன்ஃபார்ம் ஆகல. அதான் என்ன பண்ணணும்னு தெரியலடா. ஆளை மாத்திரான்டா கேட்குறியா? ஆளை மாத்திராவா? நான் எவ்வளோ தூரம் அவளை விரும்புறேன்னு உனக்கு தெரியும்ல. அவளுக்கு வேணா என்ன பிடிக்காம போலாம்டா. ஆனால் நான் மறக்க மாட்டேன். கடைசி வரையும் அவளை நினச்சிக்கிட்டே வளர்ந்துருவேன்டா. பிரதர், இதெல்லாம் பழைய ட்ரெண்டு. இப்போ எல்லாம் ரொம்ப நாளாக ஒரே பையனை லவ் பண்ணுறது பொண்ணுகளே விரும்புறது கிடையாது. தையல் மிஷினில் நூலை மாற்றுற மாதிரி 6 மாதத்துக்கு ஒருக்கா ஆளை மாற்றிட்டு போய்கிட்டே இருக்காளுங்க. இவர் என்ன கடைசி வரைக்கும் ஒரே பொண்ணை மெயின்டைன் பண்ணுவாராம். மிஸ்டர் அண்ணன், மாமரத்துக்கு தண்ணி ஊற்றினா காய்க்கும், பூ மரத்துக்கு தண்ணி ஊற்றினா பூக்கும். நீங்கள் போஸ்ட் மரத்துக்கு தண்ணி ஊற்றுறீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. நாட் இஸ் நோ டிஸ் கேட்ரஸ் இஸ் த எவர் திங் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. அந்த செருப்பு பிஞ்சிரும். பெருச பாத்தியா? சொன்னபடியே செஞ்சிருச்சு. நம்ம அப்பன் தானா? பரா பரா. ஏய் மாப்ள, மாமா வண்டியை பாத்தியா? சூப்பர் மாமா. ஃபுல் கேஷ் பேமெண்ட், ஷோரூம் டெலிவரி. சொன்ன மாதிரியே வாங்கிட்டீங்களா மாமா? என்ன வண்டி ரிப்பேர் ஆக்க? வழக்கம் போல தான். இதெல்லாம் ஒரு பஸ், இதுக்கு ஒரு டிரைவர், இதுக்கு ஒரு கண்டக்டர். மாப்ள வரட்டுமா? சரி மாமா. பாய். See you. அந்த ஆளு பெத்த பிள்ளைகளே ஓட்டுற கம்பெனி கொடுக்குறியா? கம்பெனி Let's go. எல்லாம் காதுல கேட்கும், ஆனா எதுவுமே கேட்காத மாதிரியே நிப்பான். நாம நடந்து போனாலே வண்டி மாடு உச்சா போற மாதிரி கோணையா தான் இருக்கு. இதுல மோட்டார் வாகனம் வேற கேக்குதா? அந்த காசுக்கு அந்த கோர மண்டிக்கு மைய வாங்கி பூசிருந்தா கூட அழகா இருந்திருக்கு. அதையே அந்த டாக்டர் புடுங்கிட்டா. வயசுக்கேத்த விவஸ்தை வேணுமாப்பா? ஏய் அங்கங்க அடிவெட்டி வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்காம லொல்லு பேசுறியா? இந்த வரி 2 முட்டையை பொரிச்சு கொடு, சட்டையை கழட்டிட்டு வரேன். முட்டி வலிக்கு முட்டை கேக்குதாக்கு ஆள பாருங்க. இருடி போய் போட்டு வர்றேன் இரு. இப்பதான் தெரியுதா உங்களுக்கு ஆளு குறையா இருக்குன்னு. வீடு திருடு போன வீடு மாதிரியே இருக்குது. எவனிங்கண்ணா? கண்ணுங்களா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுமா, அதான். அது சரி. ஆமா, உங்க லவ்வர் புது பைக் வாங்கியிருக்காரு போல. அது பைக் வாங்கி பாலா போச்சு. பழனி ரோட்ல பைக்ல ஒன் சைட கப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே பல சாகசங்கள் பண்றாப்லையே. முருகனே மேல இருந்து கீழே வந்து வாவ் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. மனசுல யூத் நினப்பு. லாரியில நசுங்கின தவளை கை மாதிரி வந்திருக்குது. ஓ, பாடி வீட்டுக்கு வந்துருச்சா? உனக்கு தாலி ஸ்டாங்குதான். ஏய் அம்மா, சாப்பாடு எடுத்து வைமா. தா 5 நிமிஷம். மம்மி யாரே? மண்டை வலிக்குது, சுடுதண்ணி வச்சு கொடு. பிரிட்ஜில் இருக்க எடுத்துக்க. சரி, சுடுதண்ணியை பிரிட்ஜில் வைக்கிற ஒரே ஆளு நெய்தான். இது இந்த பிரிட்ஜை தூக்கி காயிலாங்கடைக்கு போகிறேன். அன்னைக்கு என் கண்டக்டர் பக்கத்துக்கு உள்ளே வைக்கிற. எனக்காவது அப்பன் குடிச்சிட்டு மட்டியாக போகிறேன், அவனை தூக்கி பிரிட்ஜில் வைக்க போகிறேன். சாக போகிறேன் அந்த ஆள். ஏய் வெள்ளி வெள்ளி, ஏங்கங்க இங்க பாட்டு வச்சிருந்தேனே பாத்தியா? அந்த கர்மத்தை நான் எதுக்கு எடுக்கிறேன்? இங்க தான் வச்சிருந்தேன். இப்ப என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? அது நீங்க வாங்க மறந்துருப்பீங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நானும். உன் பாட்டா வாங்கலைன்னா என்ன அர்த்தம்? ஏய் உன் மைங்க வந்தாங்களா? அவங்க அப்பவே வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிடு. டேய் சின்னவனா. சின்ன
அவர் பெரிய அவர். இங்க ஒரு பாட்டில் வச்சதுனே எங்க காணோம்? எங்க காணா? என்ன விளையாடுறியா? நான்லாம் அதை பார்க்கல. அவன் பாக்கலையா? என்ன வீட்டுக்கு வந்ததும் திருட்டு பட்டமா? வர்றது பிடிக்கணும்னு சொல்லு, பேசாம பசிலேயே படுத்துக்கிறான். ஏய், இந்த வேலையெல்லாம் வேணாம், வாய ஊத சொல்லு. ஊதுங்கப்பா. டேய் எறா விசில செருப்பு. ஏய், நீ ஊது. ஏங்க, நான் பொம்பளைங்க. ஏய், பொம்பளை எல்லாம் குடிச்சு தாண்டி பாட்டில் வெளியேறி போச்சு, வாய ஊதுறி. ஏய், இப்ப நீ ஊதுறியா உறிஞ்சிரியா? ஊதிக்கிட்டே உறிஞ்சிருங்க. இருக்கிறது 4 பேரு. இந்த பாட்டில் நடந்தா போச்சு. சத்தியம் பண்ண சொல்லு. ஏங்க, ஒரு குவாட்டர் பாட்டிலுக்கு போய் குழந்தைகளை சத்தியம் பண்ண சொல்றீங்களா? ஏய், ராத்திரி 11 மணிக்கு மேல குவாட்டர் தாண்டி குலதெய்வம். சத்தியம் பண்ண சொல்லு. பண்ணிடுங்கப்பா. அம்மா மேல சத்தியமா நான் குடிக்கல. நான் அப்பா மேல அங்க அம்மா மேல சத்தியமா நான் குடிக்கல. ஏன்டா என்ற மண்டையில மசாலா இருக்கிறீங்க? எப்படியோ போங்க, போங்கடா. சும்மா அவன் கஷ்டம். அட போ சொல்லுமா. எங்க வச்சேன்? ஒரு சரக்க நிம்மதியா திருடி குடிக்க முடியுது அந்த வீட்டுல. அநியாயமா அம்மா மேல போய் சத்தியம் பண்ணிட்டீங்களடா. ஏம்மா குடிக்கலன்னா சத்தியம் பண்ணோம், எடுக்கலன்னா சத்தியம் பண்ணோம். அது சரி, ஆனதாய் போச்சு. என்ன கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு. நீ சரக்கு போடுவியா? ஐயோ, இது எனக்கு இல்ல, உங்க அப்பனுக்குப்பா. பாவம் அந்த மனுஷன் அடிபட்டு வந்து கை காலெல்லாம் வலிக்குதுன்றாரு. ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டாரு. கொஞ்சம் ஊத்துப்பா. புருஷனுக்காக பிராந்திய பிச்சை எடுக்கிற ஒரே பொண்டாட்டி நீதான். நம்ம குடும்பத்தை எவனாவது வெளியில இருந்து வேடிக்கை பார்த்தாங்க, காரு மொசர கட்டையில துப்புவாங்க. எனக்கு கொஞ்சம் போது அது ஊத்துப்பா. இதுக்கு மட்டியாயிரும். அப்புறம் நீ யாரு பொண்டாட்டின்னு கேட்பாரு. போ. என்னங்க? சியர்ஸ்.